this could be us. So back to what I was saying. Could be us. ஜிகே வைரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. நம்ம வந்து குந்தாரப்பள்ளி சந்தைக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பி வந்து ரெடியாக இருக்கோம் பாருங்கள். ஸோ எல்லாமே மாட்டிகிட்டு ரெடியாக இருக்குது. ஸோ குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட புது யூடியூப் சேனல் உங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து மறுபடியும் குந்தாரப்பள்ளி சந்தையில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பைக்கில் போகிறோம் அப்படின்னா அதை நான் காட்டுறேன். ஸோ இதுதாங்க நம்ம புதிய BMW G310RR. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க டெலிவரி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வீடியோ ஒன்றும் எதுவுமே போடலைங்க. ஸோ நான் வீடியோ போடுறேன். ஸோ டெலிவரி எடுத்துலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இந்த பைக்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஸோ நம்ம அங்கிள் வந்து பைக்கில் ரெடியாக இருக்கார். ஸோ நம்ம வீடியோவை மறுபடியும் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து கொந்தாரப்பள்ளி வந்துட்டுங்க. ஸோ இங்கே அந்த மேம்பாலம் இருக்குங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் வந்து நிச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே ஏதாச்சும் கோழி வருமா அப்படின்ட்டு தாங்க பார்க்கலான்னு நிச்சோம். இங்கே வந்து ஸோ அங்கே இருக்க வியாபாரிங்களாம் வந்து நம்ம பைக் வந்ததுக்கப்புறம் அந்த சைலன்ஸில் வந்து ஹீட் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த ஹீட்டில் வந்து குளிர் காய்ஞ்சிறாங்க. அதுதாங்க நடக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அங்கே 4 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கினது குளிர் காயத்துக்கு 5000 சொல்கிறீங்களா? எத்தனை கோழி கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? 5 கோழி. 5 கோழி. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 2 கோழி. ரேட்டு எப்படிங்க இது? ரேட்டு கம்மி தான். ரேட்டு கம்மி தான். ஏதோ ஓரளவுக்கு இருக்க வியாபாரம் கம்மி தான். கிளிமுக்குங்களா இல்லை? கிளிமுக்கு தான். கிளிமுக்கு தான். வியாபாரிங்களா நீங்கள்? வியாபாரிண்ணா. இது எத்தனை வயசு ஆகுங்க அந்த சேவலுக்கு? 1 வருஷம் ஆகுதுண்ணா. 1 வயசு ஆகுதுங்களா? ஜிகே வைரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி கொந்தாரப்பள்ளி கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி விளைவரங்களாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு ஹேகே சேம் பேர் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிகே வைரஸ் யூடியூப் சேனல். இந்த சந்தை என்றைக்கு நடக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டில் ஒரு 12 மணிலேருந்து அந்த டைமில் தான் இருக்குங்க. ஸோ இது வந்து அதர் ஸ்டேட்டுங்கள ரொம்ப ஸோ சென்ட்ரு பிளேஸ்ன்றனால ஸோ அந்த டைம்லேருந்தே நடக்க ஆரம்பிக்குங்க. இங்கே என்னென்ன வரும்னா நாட்டுக்கோழி, கிளிமூக்கு, சண்டை சேவல்கள், வாத்து, ஃபேன்சி புறா, இந்த மாதிரி நிறையா வந்து வீட்டுக்கு வளர்க்குறாங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வருங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அங்கே ஒரு யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் ஆகிடும். இது வந்து கிளிமூக்கு சேவலுங்க. இந்த கலர் வந்து எண்ணெய் கருப்பு மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அருமையான முகத்தில் இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது சேவல். ஆனால் கலர் தாங்க கொஞ்சம் கம்மியாக போச்சு. ஏன்னா இந்த கலர் வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க. இதோட ரேட் வந்து 7000 சொல்கிறாங்க. கவுல் எப்படி இருக்குது பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் சார். எதுக்காக வந்தீங்க சந்தைக்கு? என்னங்க சார்? சந்தைக்கு எதுக்கு வந்தீங்க? சந்தைக்கு ஏதோ வருமானம் டபுள் ஏதோ வாங்குறதுக்கா விற்கிறதுக்கா? வாங்குறதுக்கு இல்லை, விற்கிறது தான் வந்துக்கிறேன் சார். எத்தனை கோழி விற்றுங்கிறீங்க? ஒரு 4 கோழி விற்றுங்கிறேங்க. 4 கோழி ஏதோ கையில் வச்சுருக்கிறீங்க, வாங்கினதுங்களா இல்லை? இது விற்கிறது தான் எடுத்து வந்துக்கிறேன். விற்கிறதுங்களா? என்ன ரேட்டுங்க? இது கோழி 5000 ரூபாய் சொன்னாங்க சார். 5000 ரூபா. உச்சி பூங்களாட்டிங்க? உச்சி பூ தான். ஆமாம் சார். எத்தனை பேட்ச் ஆனதுங்க? இது ஒரு 2 பேட்ச் ஆகணும் சார். வியாபாரம் எப்படிக்குதுங்க இந்த வாரம்? வியாபாரம் நம்ம வியாபாரம் எத்தனை கோழி கொடுத்துருக்கீங்க? 3 கோழி கொடுத்துங்கிறேன். இது ஒரு கோழிக்கு இது 4வது கோழி. அது ரேட் என்ன ரேட்? லாபமா நஷ்டமா? கோழிக்கு 200 300 வந்தால் கொடுக்குறேன். கோழிக்கு 200 300 வந்தால் கொடுத்துருவீங்களா? அவ்வளோதான். பரவாயில்லையே, நல்ல வியாபாரம் இருக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து மயில் கலருங்க. ஸோ கவுல் வந்து நல்லா இருக்குங்க. நல்லா உருண்டை பேஸு. வால் டைப்பும் நல்லா விசிறி வாழை தான் இருக்குது. வால் வந்து அளவான வால் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஆள் இல்லைங்க. அதனால் சேவல் வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க சேவல். கொஞ்சம் தாடி மட்டும் வந்துருக்குங்க. தாடி வராமல் இருந்தால் நல்ல அருமையான சேவலுங்க. கலர் கொஞ்சம் கம்மியாக போச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நினைக்கிறது வேறு என்ன சொல்லுது இதா? ஜோடி 5000 சொல்கிறாங்க. கேளுப்பா. நான் கேட்டேன். 2 கேட்டேன். கேட்டேன்ப்பா. அதுக்கு ஒரு மரியாதை வேணும்ல. ஜோடி 5000ங்களா? ஆமாண்ணா. இன்னைக்குன்னு சொல்கிறான். நீ 1000 ரூபாய் கூட கேட்கலாம், தப்பு இல்லைண்ணா. நான் லேண்டில் இல்லை. நான் ஐயோ ஓடிடுச்சா? கொஞ்சம் வாழை மட்டும்
என்ன ரேட் சொல்கிறீங்க பெரியவரே? ஜோடி 10,000. ஜோடி 10,000. எத்தனை வயசு ஆகுது சேவலுக்கு? சேவலுக்கு 1 இயர் ஆகுது. 1 இயர். பேட்ச் ஆனதா? இது ஒரு பேட்ச் ஆன கோழி. எத்தனை குஞ்சு பறிச்சுது? இருக்குது ஒரு 7 குஞ்சு பறிக்குது. ஃபைனலாக என்ன ரேட்டு தருவீங்க? ஃபைனல் ஒரு 8 ரூபா தான் கொடுத்துடலாம். 8 ரூபா. அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க? கேட்டுக்கிறாங்க. பேசிட்டே இருக்கு. ரேட் எப்படி சார் சொல்கிறீங்க? ரேட் எப்படி சொல்கிறீங்க? 2,500. ஒன்று 2,500ங்களா? கத்தி கட்டி சாப்பிடுங்களா அது? இது 2 தான் கொண்டு வந்தீங்களா? இல்லை நீங்கள் வீட்டிலே வளர்க்குறதுங்களா அது? வளர்க்குறேன். யாரும் ரேட்டு கேட்கலீங்களா? அதான் இது 2 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இது 2 ரூபாய்க்கு இது 1,500 கேட்குறாங்க. கொடுத்துருக்கலாம். 2 ரூபாய்க்கு ரேட்டு கட்டுப்படி ஆகாதுங்களா? என்ன ரேட் வந்தால் கொடுப்பீங்க? 2க்கு மேலே வந்தால் 2க்கு மேலே வந்தா. நீங்கள் 2,500 தானே சொன்னீங்க. 2 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் அவ்வளோ சொன்னால் அவ்வளோதான் கேட்பாங்க. சரி. எந்த ஊருங்க நமக்கு? எந்த ஊருங்க? எலுமிச்சங்க. இந்த மாதிரி வீட்டில் நிறையா வச்சுருக்கீங்களா? 40. கோழிங்க ஒன்று ஏறி வேலை ஏறி மெரிங்க. அது இதே தான் தொழில் உங்களுக்கு? வளர்க்குறங்க. நாங்களே வலை போட்டு விட்டுக்கிறோம். வலை போட்டு விட்டுன்னு வளர்க்குறீங்க. அதான் ஊசி போட்டுருக்கோம். தடுப்பூசியெல்லாம் போட்டு. தடுப்பூசியில் போட்டு. ஓப்பா என்ன ரேட்டு பேர் சொல்கிறீங்க? 4 ரூபா சொல்கிறீங்க. 4,000. கிளிமுக்குங்களா? கிளிமுக்கு தான். கிளிமுக்குலேருந்து போகிறது தான். என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க? 2.5 வரைக்கும் கேட்குறாங்க. 2.5 வரைக்கும் கேட்டாங்க. நீங்கள் என்ன ரேட் வந்தால் நல்லா கொடுப்பீங்க? 3 ரூபாய்க்கு மேலே வந்து 3 ரூபாய்க்கு மேலே. இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா? ஒன்றுதான். ஒன்று தான். இல்லைங்க வாங்க. இந்த பக்கம் இல்லைங்க வாங்க. எப்படின்னா ரேட்டு? 4,000 சொல்கிறீங்களா? இது என்ன கலருங்க? இது வந்து ஜாவா. ஜாவா. இது என்ன ரகம் சேர்ந்துருங்க? கட்டை முக்குங்களா? இதுங்க? அது 2 ரூபா சொல்லுங்கள். 2,000. இது என்ன வகையை சேர்ந்துருங்க? இது வந்து கட்டு சேவல். கட்டு சேவலுங்களா? எத்தனை சேவல் கொண்டு வந்தீங்க? 10 சேவல். 10 சேவல் விற்றுட்டீங்களா? கொடுத்தாச்சு. வியாபாரம் வியாபாரம் நல்லா இருக்கு அப்படின்னா? சுமாராக இருக்குது. சுமாரா. லாஸ் எதுவும் ஆகலைங்களா? லாஸ் ஆகும். வியாபாரிங்களா இல்லை வீட்டில் வளர்க்குறதுங்களா நீங்கள்? வியாபாரிண்ணா. வாரம் எடுத்து வாரம் வெளியில் ட்ரான்ஸ்போர்ட்டில் பண்ணி தரீங்களா? பண்ணி கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 770 770 880 880 60 21. யாருன்னா கேட்டாலும் பொருள் நிறைய எடுத்து கொடுக்குறீங்க. வெளியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? டிரான்ஸ்போர்ட்டில் எப்படிங்க பண்ணுறீங்க? நாங்கள் டிஸ்டன்ஸை பொறுத்து பஸ்ஸு லாரி அந்த மாதிரிங்களா? இல்லை ரொம்ப லாங்குனா பஸ்ஸில் கொடுத்து அனுப்புவோங்க. கொஞ்சம் பக்கம்னா 2 வீலர்லேயே நாங்களே கொண்டு போய் டெலிவரி கொடுப்போம். வீட்டாண்டே கொண்டு போய் கொடுத்துருவோம். அது என்ன தனியாக சார்ஜ் பண்ணுவோம்? ஆமாம், டெலிவரி சார்ஜ் பண்ணுவோம் அவங்களுக்கு. இந்த மாதிரி வீட்டில் எத்தனை சேவல் வச்சுருக்கீங்க? நாங்கள் வாங்கி சேல் பண்ணுறதுங்க. வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோங்க. பெருந்தூரா அந்த அளவுக்கு போகிறீங்களா? பெருந்தூரா, ஈரோடு, திருப்பூர் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவோம். ஓகே. நான் ஏன் மூடி வைக்கிறேன்? நம்மள நக்கோலி தமிழ்தா? என்ன ரேட் சொல்கிறீங்க ஜோடி? பீஸ் மொத்தம் 9 பீஸ் தான் சொல்கிறேன். 9 பீஸ் 7,000ங்களா? எத்தனை மாதம் குஞ்சுங்க அது? 1.5 மாதம். அதுமாட்டேன் இது போட்டால் என்ன ரேட் சொல்கிறீங்க? 5 ரூபா சொல்லுங்கள். 5 ரூபா. மொட்டை வச்சுக்கோங்களா? இல்லை, முட்டிக்கு வந்துடும். இப்போ தான் முட்டைக்கு வந்துருக்கு. ஃபஸ்ட்டு பேட்சுங்களா? இல்லை, 3 பேட்ச். மூணாவது பேட்ச். ஒயிட்
கரெக்டா என்ன ரேட் அந்த குஞ்சு 5000. இது கலருங்க என்ன கலருங்க? மிளகாப்பூ. நெருப்பு டேய் நெருப்பு நெருப்புடா நெருங்கடான்ற மாதிரி. எதுனா இருடா டேய் அவர் இருடா ஏன் மணி என்ன இது பொட்டை ரேட் என்ன சொல்றீங்க? டேய் ஜிகே 3000. ஃபோன் கடை வச்சிருக்காரு. அந்த அதுக்கப்புறம் அந்த பட்ஸ் சேல் பண்றாரு. இப்போ 10,000ன்னு கோழி கொண்டுறாரு. போடு கோழி எப்பவுமே எடுக்கிறது தான் கோழி. ஏரியா கோழி வியாபாரிங்களா இல்லை வளர்க்குறீங்களா? வளர்க்குறோம். கோழி எல்லாம் எந்த ஊருங்க நமக்கு? காரிமங்கலம். எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? நான் ஒரு 10 வருஷமா வளர்க்குறேன். 10 வருஷமா. இப்போ எத்தனை கோழி வச்சிருக்கீங்க வீட்டில்? இருக்கலாம் ஒரு 10 கோழி இருக்கு. ஒரு 10 கோழி. 10 கோழி சேவல். ஆரிமலத்திலே பட் ஷாப் வச்சுக்கிறாரா? பெட் ஷாப். பெட் ஷாப். பெட் ஷாப். நீ பட்ஸுன்ற நான் கூட யார் பட்ஸோ நினச்சிட்டு இருந்தேன். பேட்ஸ் பட்ஸா? அந்த பெரிய சைஸு நாட்டுக்கோழி எடுக்கிறீங்களா? ஆமாம். சொல்லுங்கள் என்ன ரேட் போகுது எடுக்கிறீங்க இப்போ? இன்னைக்கு சைஸ்லாம் 400, 410, 20. 400, 410, 20. பெருசு 450 வரைக்குமே போதும். 450 வரையுமே எடுக்கிறீங்க. எத்தனை கிலோ எடுத்துக்கிறீங்க இப்போ? பொழுதுக்கு ஒரு 150 எடுத்துருக்கோம். 150 கிலோ. கம்மியாக தான் எடுத்துருப்பீங்களா? அப்படிங்க கோழி வரல. கோழி வரல, அதனால தான் ரேட் அதிகங்களா? கோழி வரல. பொங்கல்லேருந்தே கோழி இறங்க மாட்டேங்க. பொங்கல்லேருந்தே கோழி ரேட்டு அதிகமாக செலவு வரப்போ கம்மியாக எடுத்தால் அப்புறம் எங்கே கோழி வரும்? கோழியே இல்லைங்க, நிறைய இல்லை. இது மாதிரி வந்து ரேட்டு வந்து குறையணும்னா கொஞ்சம் கோழி வரணும். அப்போ தான் கோழி ரேட்டு. இப்போலாம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. இப்போ ரேட் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படிங்க அங்கே கடைக்கு போகிறதுக்குள்ள கட்டுப்படி ஆகுதுங்களா? இல்லைன்னா 1000, 500 கையிலும் தான் போகுது. வருமானம் வருது பாருங்க, வாங்கிக்கோங்க. பொங்கல்லேருந்து ஏகப்பட்ட லாஸ். பொங்கல்லேருந்து ஏகப்பட்ட லாஸ். ஒன்றும் பண்ண முடியல. ரேட்டு இங்கே அதிகம், அங்கே போடுறது அதே ரேட்டு. எத்தனை கிலோ வரையும் எடுக்கிறீங்க நீங்கள்? இது வந்து வரதை பொறுத்து வரதை பொறுத்து ஒரு 1000, 2000 கிலோ எடுப்பீங்களா? அவ்வளோலாம் எடுக்கலண்ணா. 250 கிலோ 3 கிலோ எடுப்பீங்க. அவ்வளோதான் வரும் சந்தைக்கு. இங்கே வர 3 பேர் இருக்குங்க. 3 பேர் சேர்ந்தனா ஒரு 7, 8 கிலோ எடுப்பீங்க. சரி சரி. கொஞ்சம் எல்லாம் ரேட்டாக தான் இருக்குது கோழி. ரேட்டு இருக்கு. நல்ல ரேட். இன்னும் 2 வாரம் கழிச்சு கொடுக்குறவங்களுக்கு நல்ல ரேட்டு. இப்போ கொண்டு வந்து விற்கிறோம். நல்ல காசு பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்போ கொண்டு ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்குங்களா ரேட்டு? ரேட்டுலாம் இது சொல்ல முடியாது. இன்னும் 1 வாரம் தான். பண்டிகைலாம் முடிஞ்சிடும். பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வாரத்தில் வந்து சேலமெல்லாம் பண்டிகை முடிஞ்சிருது. அப்புறம் ரேட்டு டவுன் ஆகும். டவுன் ஆகும். அடுத்த வாரத்துலேயே குறைய ரேட்டு. அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ஒரு 400 வரையுமே இருக்கும். பெருசு 400, 410 எடுப்புங்க. அதான் ஒரு 2 380, 400 எடுப்போம். அப்பயே அதெல்லாம் ரேட்டு விற்கும். அப்பயும் 370, 80, 400 விற்கும். நார்மலான ஸ்டாண்டர்டாக என்ன ரேட் வரையும் அது கீழே குறையாமல் இருக்கும்? 350 ரூபாய்க்கு கீழே குறையாது. 350 ரூபாய்க்கு கீழே குறையறதில்ல. குறையாது. கரெக்டாக வந்து நாங்களாம் பெரிய ஸ்கேல் எடுத்து வச்சு பெரிய ஸ்கேல் வச்சு எடை போட்டு கரெக்டாக எடை போட்டு வாங்கிக்கிறேங்க. இதெல்லாமே நம்மளுங்களா? ஆமாம். இல்லை பெரிய ஸ்கேல் சொந்த வண்டியாங்களா? இல்லை, அது வாடகை எடுத்துக்கிட்டாங்க. சொந்த வண்டி. அது சொந்த வண்டிங்களா? அது அவங்க சொந்த வண்டி. அது எந்த ஊருக்கு எடுத்துட்டு போகிறாங்க? அது அந்தியூர் பக்கம் வருது. அந்தியூர் பக்கம் வருது. இங்கே நான் தருமபுரி அதிகமாக போட்டேன். கிளம்பி பக்கம் கோழி இருக்குன்னா ஃபோன் பண்ண சொல்லுவேன். கோழி போய் வீட்டான நைட்டில் இடத்துல கொஞ்சம் இடம் குறையுது. அது மட்டும் கரெக்டாக இடம் அவங்க டெய்லி வச்சு கொடுத்துட்டோம். ரேட் போட்டு எடுத்துக்கிறேன். வீட்டானே போய் எடுத்துக்கிறேன். கோழி கம்மியாலாம் வேணாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் எங்கள் ஊர் தருமபுரி. எங்கள் ஊர் பக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் பக்கமாக இருந்தாக்கல பிரச்சனை இல்லை. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஃபோன் நம்பர் 9976 20-30 கிலோ இருந்தால் எடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் அப்படியே 9976 74. மெதுவாக சொல்லுங்கள். 99 76 74 19 16. ஸோ நாட்டுகள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் பக்கமாக இருந்தால் எத்தனை கிலோ? அதிகமான கோட்டை நம்ம ஊர் நல்ல மணி பக்கம் அதிகமான வில்லேஜ். எத்தனை கிலோ வந்தாலும் எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்கலாம். ஓகே. நல்ல கோழி இருந்தால் எடுத்துக்கலாம். நல்ல கோழி நல்லா ஒரு 2-3 கிலோ. நல்லா எந்த சைஸ்? 1 கிலோ சைஸ்லாம் கூட 1 கிலோ இருந்தால் கூட 1 கிலோ கூட எடுத்துக்கிறேங்க. வீட்டை எடுக்கிறது என்ன ரேட்னு எடுப்பீங்க நீங்கள்? நான் நைட்டில் போய் எடுத்தால் ஒரு கொஞ்சம் ரேட்டு குறைச்சி போடுவேன். ஏன்னா கோழிக்கு 50 கிராம் குறையுது. அந்த வெயிட்லெஸ் மட்டும் அவங்க கொடுத்தானா போதும். இந்த நார்மல் ரேட்டுக்கு. ஏன்னா அந்த நைட்டில் அந்த தீனி சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் கூட தான் இருக்கும். தீனியில் இருந்தால் அது அப்படியே கொடுக்கும். அவங்களே எடை போட்டு பால் நேரம் அடிச்சு சொல்கிறீங்க. 10,000. எத்தனை மாதங்க அது குஞ்சுக்கு? 35-40 நாள் தான் ஆகும். 35-40 நாள். இது என்ன கோழி குஞ்சுங்க? இது என்ன கோழி குஞ்சு? கிளிமூக்கா கட்டமுக்கா? கிளிமூக்கு தான். நேரம் அடிச்சு கேட்டாங்க.
என்ன ரேட்டு கேட்டாங்க? 5000 ரூபாய்க்கு தான் கேட்டாங்களா? என்ன ரேட் என்ன கொடுப்பீங்க? பார்க்கலாம். எந்த ஊருங்க நமக்கு? கந்தளி. பார்த்துட்டு போகிறதுக்கு பெரியவர் என்ன ரேட்டு கேட்குறீங்க? 5000 கேட்டோம். நீங்கள் தான் கேட்டீங்களா 5000க்கு? எடுப்பா, காசு எடுப்பா, கொடு. நல்லா இருக்கா கோழி குஞ்சு? நல்லா இருக்கு. ஒயிட் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா குவாலிட்டி. ஸ்டேஜில் அவர்கிட்டமே ஒரு நல்லா ஓட்டலாம். பேரட் பிக் டைல் இங்கிலீஷு விளையாடுது. என்ன ரேட்டு பிரதர்? என்ன ரேட் சொல்கிறீங்க? 1000 ரூபா. ரெண்டும் 1000 ரூபாவா? ஒன்றா? இது என்ன இது லக்குவா? இது 2 தான் கொண்டு வந்தீங்களா? எல்லாம் விற்றுட்டீங்க. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 6 ஜோடி. 6 ஜோடி இல்லை 6 பீஸுங்களா? ரேட்டு பரவாயில்லைங்களா? அது கம்மி தான். நம்ம அவசரத்துக்கு வித்துட்டு வந்து என்ன ரேட்டு கொடுத்தீங்க ஒவ்வொரு? ஜோடி 350. நாட்டி போகிறாங்களா? இது கால் பறந்துடாது? ரெக்கு கட்டியிருக்கீங்களா? என்ன ரேட்டு கேட்டாங்க அவங்க? கேட்டாங்களா அவங்க? இது ரேட்டு கேட்டாங்கல்ல? ஃபைனலாக கேட்டாங்க. அவ்வளோதான். கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சு ஒரு மரியாதை தரணும். நம்ம ஒரு நாளைக்கு பண்ணுறேன் வாத்தி ஆடுதுன்னு தெரியல. என்ன வாத்தி ஆடுதுன்னா? அண்ணன் தாட்டுக்கு வந்து பாருங்க. அவர் வாங்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. வாத்து அவர் பெருங்கோழி வாங்குறாரு. கண்டுபலாம். என்ன வாத்தி ஆடுதுன்னா அது? என்ன ரேட்டு சொல்கிறாங்க? உங்களுதா? என்ன ரேட்டு? 3 வாத்து 3000. இது என்ன அந்த மணிலா வாத்து? முட்டைக்குதா? சரி. இது ஒரு எத்தனை கிலோ இருக்கும்? 2 கிலோ சேவல் 3 கிலோ பக்கம் வரும். இது மேலா? 3000. 3000மா? 3000. வேற என்ன கொண்டு வந்தீங்க? வேற சேவல் கொண்டு வந்ததா? என்ன ரேட்டு? 3.5. வாங்கினதா விற்கிறதா? விற்கிறது. வேற என்ன கொண்டு வந்தீங்க? வேற லவ் பேர்ட்ஸ் வந்ததுங்க. பங்கமாக்குதா பார்க்கறதுக்கு? லவ் பேர்ட்ஸ். கோழி இருக்குது. கீழே அணில் கினிப்பிக் இருக்கு. கினிப்பிக் எலி. எலியை பிடிச்சிருந்தா கினிப்பிக்குன்றீங்களா? ஆமாம் தெரியுமா? எலி என்ன ரேட்டு? எலி இருக்குது. கோழி இருக்குது. எலி என்ன ரேட்டு? எலி பேர் வந்து 6 ரூபாய். எங்கள் வீட்டில் ஒரு 4-5 எலிக்குது. எங்கள் வீட்டில் ஒரு 4-5 எலிக்குது. வேற எலி. இது வேற எலியா? கினிப்பிக் வளர்க்குற பேன்ஸ். வீட்டில் வளர்க்குற பேன்ஸ். என்ன ரேட் சொன்னீங்க? என்ன ரேட்டு? பேர் 600 ரூபாய். பேட்டா 600 ரூபாய். லவ் பேர்ட்ஸ் என்ன ரேட்டுங்க? பேர் 250. பேர் 250. வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? பண்ணுறது வெளியே. இது தனியாக வைக்கிறதோட சரி. சந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சந்தை. இது என்ன சேவல் பிரதர்? இது ஆந்திரா சேவல். இது பெரியபாக் ஆந்திரா சேவலா? ஆந்திரா. அந்த 2 ரூபாய்க்கு கலர் கோழி குஞ்சு வாங்குவீங்களா? அதானே? அது இல்லை பிரதர், ஆந்திரா. அது நிஜமா அந்த மாதிரி தான் இருக்கு. அது பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் சண்டே அடிக்கும். சண்டை சேவலுங்களா? சண்டே சேவல். நான் அந்த கலர் கோழி குஞ்சுன்னு நினச்சேன். இல்லை சண்டே சேவல். இந்த வாரம் புறாலாம் எப்படிங்க வியாபாரம் போகுது? வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான் இந்த வாரம். இந்த வாரம் டல்லு தான். ஒரு புறா கூட சேல் ஆகல. கூண்டு சின்னதாக கொண்டு வந்துட்டுக்கிறீங்களே? அதே தான் நம்ம மாமூலி கூண்டு. 20 புறா போடலாம். அது 20 புறா அதிலே போடலாம். 20 புறா போடலாம். இதில் பேக்கில் ஒரு 2 சேவல் போட்டோம். என்ன ரேட்டு சேவல்? அது 2 ரூபா வந்தால் கொடுக்குறோம். 2 ரூபா இருந்தால் கொடுக்குறீங்க. அது கம்மினாக்கா கொடுக்குறோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு பொருள் வந்து பார்த்துங்க. ஸோ ரேட் எப்படி சொல்கிறாங்க, வியாபாரம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ நாம் கேட்குறதெல்லாமே வந்து அவங்க வந்து சொல்கிற விலை தாங்க. ஸோ நீங்கள் அவங்க கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ 4000 சொல்கிறீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கலாங்க. ஏன்னா பாதிக்கு பாதி வந்து ரேட் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க இந்த சந்தையில். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மி பண்ணி பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு கம்மியாக வாங்கலாங்க இந்த சந்தையில். எந்த ஏரியா என்ன போகுது? எந்த ஊருக்கு போகுதுங்க? செட்டிகர். சத்தீஸ்கர். எத்தனை சேவல் கொண்டு போகிறீங்க?
सेवल हाउ मेनी सेवल कितना साल से आ रहे हैं पूछ लो 2-3 साल से आ रहे 2-3 साल से आ रहे 700 पूछेंगे क्या 700 100 रुपये तो कम आएगा